இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் சும்மா சாதாரணமான ஒரு கட்டுக்கதை கிடையாது. தமிழ்நாட்டோட ஃபேமஸான மலை பிரதேசமான வால்பாறையில் இருக்க ஒரு தேயிலை எஸ்டேட்டுக்கு நடுவில் நடந்த நிஜ சம்பவம் தான் இது. 2019 வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி பண்ண போன ஒரு இளைஞருக்கு நடந்த ஒரு பகீர் சம்பவம் தான் இது. இதை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம நான் உங்களுக்கு சொல்ல போறேன். லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஹெட்ஃபோனை போட்டு முழுசா கேளுங்க. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது எஸ்ஏ தமிழ் ஸ்டோரி. அந்த இளைஞரோட உண்மையான அடையாளத்தை மறைக்க அவர் பேரை விக்ரம் அப்படின்னு வச்சுக்கலாம். சென்னை பையன்தான் அவரு. சின்ன வயசுல இருந்து காடு மிருகங்க அப்படின்னா அவருக்கு உயிர். வீக்கெண்ட் ஆனா கேமராவை தூக்கிக்கிட்டு காட்டுக்குள்ள போயிடுவாரு. அப்படி ஒரு நாள் அவர் பிளான் பண்ண ஸ்பாட் தான் வால்பாறை. வால்பாறையில இருக்க ஒரு குறிப்பிட்ட எஸ்டேட்டுக்கு பின்னாடி சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகம்னு கேள்விப்பட்டு காரை எடுத்துக்கிட்டு தனியா கிளம்பிட்டாரு விக்ரம். பகல் முழுக்க செமையா போட்டோஸ் எடுத்துட்டு சாயங்காலம் ஒரு 6 மணி வாக்குல அந்த அடர்ந்த எஸ்டேட்டுக்குள்ள காரை விடுறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சுத்தி எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு தேயிலை தோட்டங்கள், ஆனா ஒரு மனுஷ நடமாட்டம் கூட இல்ல. இருட்ட ஆரம்பிச்ச உடனே அந்த இடமே ஒரு மாதிரி அமானுஷ்யமான அமைதிக்கு மாறிடுச்சு. அங்கதான் ஒரு ட்விஸ்ட். திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இடி மின்னலோட மழை வெளுத்து வாங்குது. மலை பகுதியில மழை பெய்யும் போது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். கண்ணுக்கு எதுவுமே தெரியாத அளவுக்கு மூடு பனி. விக்ரம் காரை ஒரு ஓரமா நிறுத்திட்டு வெயிட் பண்றாரு. மணி 8 ஆச்சு, 9 ஆச்சு. மழை நிக்கிற பாடு இல்ல. சரி, ரிவர்ஸ் எடுத்து மெயின் ரோட்டுக்கு போயிடலான்னு காரை ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா கார் ஸ்டார்ட் ஆகல. நெட்வொர்க் செக் பண்ணா சுத்தமா சிக்னல் இல்ல. வெளியே கொடூரமான குளிர், இருட்டு, மழை. காருக்குள்ளேயே இருக்கவும் பயம். அப்போதான் தூரத்துல ஒரு மங்கலான வெளிச்சம் அவர் கண்ணில் படுது. ஏதோ ஒரு பழைய பங்களா. அங்க போய் யாராவது இருந்தா ஹெல்ப் கேட்கலாம், இல்லைன்னா போர்ட்டிகோலையாவது தங்கிட்டு காலையில மெக்கானிக்கை கூட்டிட்டு வரலான்னு முடிவு பண்ணி கேமராவை மட்டும் மாட்டிக்கிட்டு மழையில நனைஞ்சுக்கிட்டே அந்த பங்களாவை நோக்கி நடக்கிறாரு. பக்கத்துல போய் பார்த்தாதான் தெரியுது, அது பல வருஷங்களா யாரும் யூஸ் பண்ணாத பிரிட்டிஷ்காரன் காலத்துல கட்டின ஒரு பிரம்மாண்டமான எஸ்டேட் பங்களான்னு. கதவுங்க எல்லாம் இத்து போய் காம்பவுண்ட் முழுக்க செடி முளைச்சி பாலடைஞ்சு கிடக்குது. அப்போ உள்ள இருந்து அந்த வெளிச்சம் எப்படி வந்துச்சு? மெதுவா, ஹலோ, யாராவது உள்ள இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ள நுழையிறாரு. ஆனா எந்த பதிலும் இல்ல. உள்ள போனா விக்ரமுக்கு ரொம்பவே சில்லுன்னு குளிருது. வெளியே அடிக்கிற குளிரை விட உள்ள ஏசி போட்ட மாதிரி ஒரு பயங்கரமான சில்னஸ். ஹால் முழுக்க பழைய மரஜாமான்கள், ஒரு பெரிய ஃபயர் பிளேஸ், சிலந்தி வலைகள். விக்ரம் மொபைல் டார்ச் ஆன் பண்ணிட்டு ஒரு மூலையில போய் உட்கார்றாரு. மணி சரியா 11:30 இருக்கும். விக்ரம் அசதியில லேசா தூங்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப டக்கு டக்குன்னு மாடியில இருந்து யாரோ ஹெவியான பூட்ஸ் போட்டு நடக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. விக்ரம் முழிக்கிறாரு. வாட்ச்மேன் யாராவது மேல இருக்காங்களோன்னு நினைச்சு மொபைல் வெளிச்சத்தோட மெதுவா அந்த மரப்படிக்கட்டுல ஏறி மாடிக்கு போறாரு. மாடியில ஒரு நீளமான காரிடார். அங்க ஒரு ரூமோட கதவு மட்டும் லேசா திறந்து கிடக்கு. அந்த ரூமுக்குள்ள இருந்து ஒரு விசித்திரமான வாடை, பழைய சுருட்டு வாடையும் ஏதோ ரத்த கவிச்சி அடிக்கிற வாடையும் கலந்து வருது. விக்ரம் அந்த கதவை மெதுவா திறந்துக்கிட்டு உள்ள போறாரு. அங்க இருந்த காட்சியை பார்த்து விக்ரமுக்கு மூச்சு நின்னு போச்சு. அந்த ரூமுக்கு நடுவுல ஒரு பழைய ராக்கிங் சேர் தானா ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த சேர்ல ஆஜான பாகுவா ஒரு உருவம் பழைய பிரிட்டிஷ் காலத்து கோட் சூட் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. முகம் சுத்தமா தெரியல, ஒரு கருப்பு நிழல் மாதிரி தான் இருக்கு. விக்ரம் பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாரு.
அந்த உருவம் மெதுவா தலையை திருப்பி விக்ரம பாக்குது. அதோட கண்கள் நெருப்பு தணல் மாதிரி சிவப்பா எரியுது. அடுத்த செகண்ட் அந்த உருவம் சேர்ல இருந்து எந்திரிச்சு கையை நீட்டிக்கிட்டே விக்ரம் நோக்கி வேகமா வருது. விக்ரம் அலறி அடிச்சு ஓட பாக்குறாரு. ஆனா அவரால் ஓட முடியல. கால்கள் தரையோட ஒட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல். அந்த உருவம் அவரை நெருங்கி கழுத்தை நெரிக்க கை நீட்டுது. விக்ரமுக்கு மூச்சு முட்டுது, உயிர் போற வழி. அந்த கடைசி வினாடியில தான் விக்ரமுக்கு தான் கழுத்துல போட்டிருந்த செயின் ஞாபகத்துக்கு வருது. விக்ரம் ஒரு தீவிரமான கருப்பசாமி பக்தர். அவரோட அம்மா ஸ்பெஷலா பூஜை பண்ணி ஒரு கருப்பசாமி டாலரை அவர் கழுத்துல போட்டு விட்டுருந்தாங்க. விக்ரம் தன்னோட முழு பலத்தையும் திரட்டி கருப்புசாமி என்னை காப்பாத்துப்பான்னு கத்திக்கிட்டே அந்த டாலரை இறுக்கமா பிடிச்சிருக்காரு. அவ்வளவுதான், விக்ரம நெருங்கின அந்த அமானுஷ்ய உருவம் ஏதோ ஒரு பெரிய சக்தி தடுத்து நிறுத்தின மாதிரி அப்படியே பின்னாடி தூக்கி வீசப்பட்டுச்சு. ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் அந்த பங்களா முழுக்க கேட்குது. அதோட விக்ரம் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. மறுநாள் காலையில எஸ்டேட் தொழிலாளர்கள் அவரை பார்த்து எழுப்பி தண்ணி கொடுத்து காப்பாத்துறாங்க. விக்ரம் ராத்திரி நடந்த எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்றாரு. அதை கேட்ட ஒரு வயசான தொழிலாளி பதட்டத்தோட சொல்றாரு, தம்பி நீ பெரிய புண்ணியம் பண்ணிருக்கப்பா. இது வில்லிவாக்கம் துறை பங்களா. சுதந்திரத்துக்கு முன்னாடி இங்க வேலை செஞ்ச நம்ம ஆட்களை இந்த பிரிட்டிஷ்காரன் கொடூரமா சித்திரவதை பண்ணலாம். பொறுக்க முடியாத தொழிலாளர்கள் ஒரு நாள் ராத்திரி அவன் தூங்கும்போது இந்த பங்களாவோட சேர்த்து அவனை உயிரோட கொளுத்திட்டாங்க. அன்னையில இருந்து அவனோட ஆவி இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கு. ராத்திரி நேரத்துல இங்க வர்ற யாரையும் அந்த ஆவி உயிரோட விடுறதில்ல. ஒன்னவும் குலதெய்வம் தான் காப்பாத்திருக்குன்னு அந்த பெரியவர் சொல்றாரு. கலங்கி போன விக்ரம் தன்னோட கழுத்துல இருந்த கருப்புசாமி டாலரை முத்தமிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. இன்னைக்கு வால்பாறையில அந்த குறிப்பிட்ட எஸ்டேட் பக்கம் ராத்திரி நேரத்துல யாரும் போறதே இல்லை. இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பேய் ஆவிகள் மேலே நம்பிக்கை இருக்கா? நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது அமானுஷ்யத்தை உணர்ந்திருக்கீங்களா? மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான திக் திக் அமானுஷ்ய எபிசோடோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.